ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃப்ளெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 3 தாங்க சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் 1, 2 ப்ளே பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒருத்தரில் 2 பேரில் 3 பேரை காப்பாற்ற போகிறோம். அதான் அந்த பொண்ணு, அப்புறம் இந்த பொண்ணுடைய அண்ணன். இப்போ தான் ஒருத்த பந்தா காட்டுன்னு போய் மாட்டிப்பான். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் இந்த உண்டிகோல் எடுத்துக்கிட்டு ஜன்னலை போய் பார்ப்போன்னா ஜன்னலை பார்க்க முடியாது. இந்த கேமில் தான் உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிக்கிறானுங்க. அதாவது நம்ம வீட்டு வழியாக தான் போகணும் இப்போ நம்ம. சரி, ஓகே, எப்பயும் போல் கதவு ஓப்பன் பண்ணிட்டு இது என்னதாவது ஓகே ஹோம் கீ இது எடுத்துப்போம். இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெளியே போய் இப்போ போய் எல்லாரையும் நம்ம போய் காப்பாற்ற போகிறோம். காப்பாற்றலாம் பார்த்தா இந்த மண்டையன் வெளியே நின்றுக்கிறான். சரி, யார்ரா இவன்? அண்டா குண்டாலாம். ஏய் மைக்க, நீ ஏன்டா இது பண்ற? ஏய் நீதான் சொல்லு சின்ன பயலே. ஏய் நீதான் லிஸ்ட் கடத்தி வச்சிருக்கிற, எனக்கு தெரியும். ஒழுங்கா அவரை ரிலீஸ் பண்ணு. நீ ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்குடா டேய். இல்ல, அவளுக்கு இந்த ட்ரக்ல தான் நீ ஒழிச்சு வச்சுக்கிற. ஒழுங்கா அவரை ரிலீஸ் பண்ணு. சரி, உன் மூளையை பொசிக்கிடுவேன். இது நானே செஞ்ச ஷாட்கன். டேய், நீ என்ன பேசுறனே எனக்கு ஒன்றும் புரியலடா. எனக்கு யார் பேரும் ஞாபகம் இல்லடா. முட்டாள் போயிடு, இங்க வரா. டேய், இந்த இதோட வில்லன்டா நானே. நீ என்னையவா எதிர்க்கிறா? நீ யூஸா கூட ஆக மாட்டாடா. இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு. இதை மட்டும் நீ சாப்பிட்டா வச்சுக்கோ. எங்க வாயத்தொரு கத்து இந்தா சாப்பிட்றத. என்ன இதுன்னு தெரியலையே. இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்போ எனக்கு என்ன நான் இது பண்ணது இல்லை. இப்போ நம்ம போயிட்டு ஐயோ என்னடா இது என் உடம்பு. ஆஹா, ஓடுறா இங்க இருந்துட்டு. ஹலோ குண்டுப்பாயே, இப்ப நீ எனக்கு தேவைப்படுற மாதிரி குண்டா கொழுன்னு எனக்கு பூச்சிக்குது. பூச்சிட்டான்டா. ஏன்டா கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாதுடா. போனால் வந்தா இது பண்ணிட்டு மாட்டிக்கிட்டான். ஐஸ்கிரீம் தின்னா 3 பேரை காப்பாற்றணுமா? சரி விடுங்க. இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டோரை சாத்திட்டு உண்டிகோல் எடுத்துன்னு போயிடலாம். அம்மா பெரிய வெப்பன் எடுத்துன்னு போகிறான். இங்கே பாடுறா, இந்த அம்மா தூண்டு வெப்பன்லேயே இப்போ நான் முடிச்சு காட்டுறேன் பாரு. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம உண்டிகோல் எடுத்துகிட்டு எங்கே நிற்கிறான் அந்த மண்டையன்? டேய் மண்டையா, எங்கே? தோக்குறான் பாருங்க. சரி, ஓகே, இவனை அடிச்சுட்டு வண்டிக்கு வேறு லாக் போட்டு வச்சுருப்பான். இந்த எலக்ட்ரிக் கன்னு இது பண்ணி இது ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே எங்கடா உண்டிக்குள்ளே அப்படியே மறுபடியும் எடுத்து இப்போ ஏஞ்சிட்டான். எங்கே இருக்கான்? வந்துட்டான்டா. டேய் இந்தாடா, இப்படி வச்சு கூட உன்னை நான் அடிப்பேன்டா. சரி, ஓகே, உண்டிகோல் மண்டையை அப்படியே சுற்றின்னு கிடக்குறான். நம்ம இப்போ வந்து எங்கே போனோம்னா மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம் கைஸ். சரி, ஓகே கைஸ், மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கான். இப்போ நம்ம போய் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஷூவு அப்புறம் ஜாக்கி இந்த 2 பொருள் எடுத்துன்னு வரணும். இன்னொரு பொருள் இருக்குது, ஹேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் எடுத்துன்னு வரணும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாமல் சரி இருங்க, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிப்போம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தொப்பி இதெல்லாம் இப்போ இந்த குதிரை பொம்மை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ இந்த குதிரை பொம்மை எடுத்தால் ட்ரெயின் வர வரும். மண்டையன் பார்த்துட்டான். இப்போ அப்படியே ஐயோ எப்பா இல்லை இவ்வளோ ஷூ இருக்கணும். ஷூ இருக்குது கைஸ், போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம அந்த வழியாக போயிடலாம். ஏன்னா பார்த்துட்டான். ஏன்டா டேய் கேட்குறான்டா, வாடா வாடாம் பாரு பொறுமையாக. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஷூ எடுத்துன்னு போய் போட்டு வந்துடுவோம். சரி, ஓகே கைஸ், வந்தாச்சு. வந்ததுமே இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சரி டேய் ஏன்டா சும்மா இருக்க மாட்டியாடா, போடா அங்கே எதனா போய் ட்ரெயின் ஓட்டுற வேலை இருந்தால் போய் பாடுறா. சரி, சாரி கைஸ், அவன் தான் ஐஸ்கிரீம் கடை வச்சுனால. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஆட் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அவன் ஆப்போசிட் வழியாக தான் வருவான். சரி, ஓகே, கீழே வரான். ஐயோ வந்துட்டான்டா. சரி, இது வழியாக வாடா. சரி, அப்படியே விட்றா, நான் அப்படியே போய் இந்த மாதிரி இந்த ஹேட்டை வேறு போட்டு வரணும். அவன் பின்னாடியே துரத்தின்னு வரான். சரி, ஹேட்டை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் ஒன்றும் போல இருக்குது. சரி, இந்த ஹேட் இங்கே போட்டு இப்போ மறுபடியும் கீழே போகணும். ஜாக்கின்னு ஒன்று இருக்கும், ஹைட்ரானிக் ஜாக்கின்னு, அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஐயோ வந்துட்டான்டா. ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ்டேக் நேரம் மாட்டியிருப்பேன். சரி, அவன் பொறுமையாக வந்துன்னுக்கிறான். அதாவது ஈஸி மோடு வச்சுக்கிறதுனால ஏதோ பொறுமையாக வரான். ஹார்ட் மோட்லாம் வச்சா அவ்வளோதான், ஓடி வருவான் தலைவன். சரி, இப்போ நம்ம போயிட்டு அந்த ஹைட்ரானிக் ஜாக்கி போய் எடுக்கணும். இது வழியாகவே நம்ம போய் இது பண்ணுவோம். சரி, ஹைட்ரானிக் ஜாக்கி எங்கடா வச்சுக்கிறீங்க? சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ்.
இது உள்ளே தான் இருக்கும். ஆஹா இங்கே இல்லையா? வேறு எங்கடா? ஆஹா எங்கடா இருக்கு? இங்கே தான்டா இருக்கும். இது என்னது ஒளியிற இடமா? சரி எங்கே வச்சுக்கிறானுங்க தெரியலையே. இங்கே எதனா இருக்குன்னு அதோ இருக்குது. ஹைட்ராலிக் ஜாக்கி ஹைட்ராலிக் ஜாக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் இது போய் வண்டியில் போடணும். நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? ஷாப்பிங் சென்டர் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் இந்த ஹைட்ராலிக் ஜாக்கி போய் வண்டியில் போடுவோம். அவன் அந்த மண்டையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். அது வேறு பார்க்கணும். தெரிஞ்சு அந்த மண்டையும் இல்லை. இப்போ நம்ம போய் டேரெக்டாக இது போய் இது பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டியது தான். சரி இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போய் இங்கே போட்டு எல்லாம் இருக்குது. இனிமேட்டு இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் சென்ட்ரு போகலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஷாப்பிங் சென்ட்ரு போயிடலாம். சரி ஓகே கைஸ், ஷாப்பிங் சென்ட்ரு வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹைட்ராலிக் ஜாக்கி எடுத்துன்னு போயிட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணணும். பெரிய மாலை வச்சுக்கிட்டு அவனை அது வரான். சரி அவன் பொறுமையாக நடந்து வந்துன்னுங்கிறான். சரி இப்போ இதான் அந்த மோட்டார் ஷாப்பு. இதை அப்படியே இதை எடுத்து இப்படி பண்ணிடலாம். பார்த்துட்டான்டா. ஏன்டா இப்போ தான்டா வந்தேன் டேய், அதுக்குள்ளேயே வாடா. சரி விடுங்க, அவன் இப்படி தான். நம்ம போயிட்டு இன்னொரு கடையை வேறு ஓப்பன் பண்ணோம். இந்த கடையில் போய் தான் ஷவல் இருக்குன்னு நினைக்கிறான். ஷவல் எடுக்கணும். சரி ஓகே கைஸ். டேய் இது மாதிரிலாம் பொறுமையாக இருந்தால் அவன் வந்து பிடிச்சிருவான்டா. டேய் என்னடா நீங்கள் முடிஞ்சிச்சு அப்பா அவன் வரான். ஷவலெல்லாம் ஃபேஷனுக்கு வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு இது கீழே போடணும். அங்கே வந்துடுவான். அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் தான் நினைக்கிறேன். வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான். இந்தாடா சாடா வந்துட்டான் பிடிக்கிறதுக்கு. ஏன்டா தம்மா துண்டு பொருள் வச்ச ஒன்று இது பண்ணுறான். இதுக்கு வேற போயிட்டு எலக்ட்ரிக் கண்ணை செஞ்சு எடுத்துன்னு வரான். அடிக்கிற மாதிரி மாட்டின்னு எப்படி இது பண்ணுகிறான் பாருங்க. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு இது மூடிப்போம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், கேம்பிங் போயிடுவோம். சரி கேம்பிங் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம ஷவல் இங்கே இருக்குது. இந்த ஷவல் வச்சு தான் நம்ம ஒரு வேலை பண்ணணும். இது என்னது இது உள்ள இதுதான் அப்பா இந்த மேப் ஆஃப் கீ இதுதான் தேடினேன். பார்த்தா கச்சிச்சு. என்ன இது இது மாதிரிலாம் நம்மளுக்கு தரமாட்டானுங்களே. சரி ஓகே கைஸ், இது 0ல் வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும். எங்கே இருக்குது? இங்கே இல்லையே. ஓகே இங்கே தான் குறையுது. இங்கே தான் குறையுது. அப்போ இங்கே தான் எங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கீ. சரி ஓகே கைஸ், இங்கே தான் குறையுது. அதுக்கு முன்னாடி அந்த மண்டையம் பார்த்த மாதிரி இது தொகுறான். சரி ஓகே, ஐயோ பார்த்துட்டான்டா டேய். சரி ஓகே கைஸ், போகிற மாதிரி போகிறது வந்துட்டு இப்போ நம்ம போய் இதை போய் கீ இது பண்ணுறோம். போகிற மாதிரி போனால் கரெக்டாக வந்து பார்த்துட்டான். சரி ஓகே கைஸ், இந்த டேட்டில் தான் இருக்குது கீ. இப்போ நம்ம போயிட்டு ஐயோ. சரி ஓகே கைஸ், அவன் பக்கத்தில் வந்துட்டான். இருந்தாலும் போவோம். சரி இருங்க, ஷவலை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். எங்கடா இருக்குது? அது இருக்குது. ஷவல் ஏறலாம் டக்குன்னு. அந்த மண்டையை வர பின்னாடி வந்துங்கிறான். ஏண்டா இந்தாடா செதற விடு சாவு. சரி ஓகே கைஸ், இந்த மண்டை மேலே மண்டையை இது போட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இப்போ நம்ம இந்த கீ எடுத்துப்போம். இந்த கீ வந்து எங்கே இருக்குன்னா, இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கும். அது போய் ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளே தான் கேஜ் கீ இருக்கும். அவன் அங்கே போகிறான். சரி கண்ணு தெரியாத. இப்போ நம்ம போயிட்டு இந்த ட்ரீ ஹவுஸில் தான் நம்மளுக்கு கேஜி கீ இருக்கும். அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு 4 குதிரை பொம்மை வேணும். அதை தான் இப்போ தேடி எடுக்கணும். சரி ஓகே இந்த இது எடுத்துன்னு இங்கே வந்துட போகிறான். ஓகே இது உள்ள தான் நம்மளுக்கு கேஜி கீ இருக்கும். இப்போ நம்ம இது உள்ள என்ன இருக்கும், ஆல்ரெடி இது உள்ள ஒரு குதிரை இருக்கும். இதை வந்து நம்ம அப்புறமா செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ கீழே போகணும். கீழே போடுறா டேய் போடா கீழே. அவன் வந்துட போகிறான்டா. இங்கெல்லாம் வந்தால் மாட்டிப்போம். சரி ஓகே இப்போ இங்கே நம்ம கையில் இருக்கிறது வந்து பட்டாசு. இது வந்து என்ன பண்ணணும்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இது பண்ணணும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு இங்கே அந்த வண்டியில் இறங்காதது இருந்துச்சுல, அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த உள்ள இங்கே தான் மறைஞ்சின்னு இருக்கும். அதை கன்வின்ஸ் பண்ணி வேறு கூட்டின்னு போகணும். இந்த மண்டையன் கரெக்டாக அங்கே தான் போகிறான். வாடா டே மண்டையா டேய் டக்குன்னு வாடா, எனக்கு நிறையா வேலை இருக்குடா. பொறுமையாக வந்துன்னுங்கிறான். சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து கூட்டின்னு போகணும் வண்டிக்கிட்ட. சரி ஓகே கைஸ் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு கன்வின்ஸ் பண்ண இதுவில் இவன் வரான். சரி ஓகே அந்த பொண்ணு எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக அந்த பொண்ணை இப்போ வண்டிக்கிட்ட கூட்டின்னு போகணும். சரி ஓகே அந்த பொண்ணு இப்போ வருது. அது பாட்டு பொறுமையாக வந்துன்னுக்குது. ஏமா கொஞ்சம் வேகமாக தான் வாயம்மா. சரி ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி இங்கே பட்டாசு தூக்கி போத்தான். அவன் வர விடவே மாட்டுக்கிறான். சும்மா அதே இடத்துக்கு வந்துன்னுக்கிறான். சரி ஓகே அதனால தான் இங்கே பட்டாசு இங்கே போட்டு இது பண்ணேன். சரி ஓகே இப்போ அந்த பொண்ணு வேறு வந்துன்னுக்குது. அவன் எதுவும் பண்ணல கைஸ், நம்மள தான் பார்த்தா இது வரான். பார்த்துட்டான் தான் நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த பொருளெல்லாம் இங்கே போட்டு போவோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இங்கே தான் உட்காரும். அது இது என்ன கிளிச் ஆகிட போகுது. அதனால் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அவன் வரான். ஐயோ பார்த்துட்டான்டா. ஏன்டா டேய் கண்ணு என்னடா கண்ணு ஆந்த கண்ணுமே சும்மா பார்த்துனுங்கிற.
சரி ஓகே கேஸ், இவனை அடிச்சு படுக்கு போட்டாச்சு. இப்படியே தாண்டி நீ சுற்றின்னு கிடக்கணும் கட்சி வரைக்கும். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த பொண்ணு வேற ஓடி வரலாம்ல, பொறுமையாக பாருங்க புல்டோசர் மாதிரி வருது. சரி ஓகே, அது போய் அங்கே உக்காந்துக்குச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு, ஐயோ அவன் பக்கத்தில் இருக்கிறானா, எங்கடா இருக்கிறான் அவன்? டேய் டே மண்டியா எங்கடா இருக்கிற? அதோ ஏறி வரான் பாருங்க, ஏறி வாயன் வாடா சாவடா. சும்மா வந்துனுக்கான். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம்னா சர்க்கஸ் போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஆமாம், சர்க்கஸ் போகிறோம் இப்போ நம்ம வந்து. சரி ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வருது. இதில் வந்து என்னன்னா ராடு இதுவாக இருக்கும் போது இப்போ வந்து என்ன பண்ணுறான், சரி ஓகே அழுகுறான் கேஸ். சரி ஓகே, இப்போ என்ன இதுனா ராடோடைய அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து செத்துட்டான். அதை தான் இங்கே காட்டுனுக்குறாங்க. அதுக்கு தான் உட்காந்து அழுதுனுக்குறான். அதுதான் சொல்கிறாங்க, ட்ரைவ் பண்ணும்போது செத்துறான். யாரோ கத்துறாங்க ராடு ராடுன்னு, யாருன்னு தெரில. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து, அதாவது ஈவல்னன் வந்து ராடுக்கு வந்து லெட்டர் எழுதி விட்டுக்கிறா. அவள் தான் இப்போ வந்து பார்க்கணும். சரி ஓகே, அதுக்கு அதோட முடியுது இந்த கட்சின்னு. சரி ஐயப்பா, ஈவல்னனுடைய பையன்தான்டா இவன், சத்தியமாக சாவடிக்கிறாங்க. இது ஈவல்னனே பரவாயில்ல போலக்குது. சரி கைஸ், இப்போ நம்ம இது உள்ள ஐயோ யாரா சாமி நீ, எங்கேருந்துடா வர? கரெக்டாக வரேன் பார்த்துட்டான். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இவன்கிட்ட சாவி இருக்கும், அதுதான் வாங்கணும். இப்படி இது பண்ணானா கொடுக்க மாட்டான். இப்போ வந்து ஷூ எடுத்துன்னு வந்து குத்தா தான் தருவான். சரி ஓகே கைஸ், இவன் வர பாறான். நம்ம அப்படியே போய் அந்த ஷூவை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி ஓகே கைஸ், டக்குன்னு போயிட்டு அந்த ஷூ எடுத்துகிட்டு வரலாம். எங்கே, சரி ஓகே கைஸ், எங்கடா எங்கடா இருக்குது? டேய் ஷூ எடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக சர்க்கஸ் உள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் மண்டையா, சர்க்கஸ் உள்ள இல்லை கைஸ், வேறு மாதிரி. இப்போ நம்ம போயிட்டு இதை போய் எடுத்துன்னு போய் இவனுக்கு போட்டுருவோம். சரி ஓகே. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த சாவி இவன்ட்ட எப்படி வந்துச்சு? சரி ஓகே கைஸ், இதுவே ஒரு வீட்டோடைய சாவி. ஏன்டா அப்போ வீட்டோடைய சாவி வச்சுக்கினே அங்கே பார்த்துன்னு தூங்குறான். சரியான முட்டா பையனாக இருப்பான் போல இருக்குது. இங்கே பாருங்கள், வீடு இருக்குது, பெட்டு இருக்குது, இங்கே தூங்காமல் போயிட்டு இது பண்ணுறான். சரி ஓகே கைஸ், நம்மக்கிட்ட வந்து இப்போ எல்லோ குதிரை வந்து கச்சிச்சு. இதான் ஃபஸ்ட்டு குதிரை. அதுக்கு முன்னாடி இங்கே வேற இன்னொருத்தன் ஒழிஞ்சின்னு இருப்பான், அதாவது அந்த பொண்ணுடைய அண்ணன் ஒழிஞ்சின்னு இருப்பான் இங்கே. இப்போ வேற அவனை வேற போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வரணும். அவன் ஒன்றும் இல்லை, இங்கே தான் மேலே ஒழிஞ்சின்னு இருப்பான். இங்கே வேற நம்மள ஆளையே விட்றானுங்க நம்மள. சரி ஏன்டா ஒரு ஷார்ட்கட்டு என்ன குத்தா நல்லாயிருக்கும். சரி ஓகே, அது இருக்காம பாருங்க. இப்போ இவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு போனோம். சரி ஓகே கைஸ், இவனையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவன் வர்றது தான் நம்மளுக்கு வேலையே. சரி கைஸ், இப்போ ஐஸ் கடைக்காரன் வரல இங்கே. சரி ஓகே, இப்போ அவன் எங்கேயும் வரல. இப்போ நம்ம அப்படியே கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு, சரி சர்க்கஸ்ன்னு எழுதினுக்குது. அவன் பாட்டுன்னு, ஏன்டா எங்கடா அவன் ஆளை காணோம்? டேய் இங்கே என்னடா நடந்துனுக்குது? பொறுமையாக அங்கே பாருங்க, இதுக்கு அந்த பொண்ணே பரவாயில்ல பொழுது. இங்கே பாரு எம்மா பொறுமையாக வந்துனுக்குறான். டேய் சரி ஓகே கைஸ், அவன் பின்னாடி வரட்டும். நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டு, கடவுளே இருக்கக்கூடாது சொல்லி வாய முடியல, சனியை பிடிச்சவன் இங்கே தான் இருக்கான். ஏன்டா போய் தூங்காண்டா கொஞ்ச நேரம். அவன் அங்கே ஒருத்தன் உள்ளே இருக்கிறான்ல. ஐயோ குதிரை பொம்மை, ஐயோ டேய் இவன்ட்ட மாட்டிக்கிச்சே. ஆஹா டேய், தயவு செஞ்சு குதிரை பொம்மை குத்துறா. ஐயோ இவன் கழுத்தில் வேற மாட்டிக்கிச்சு. ஏஞ்சிட்டான்டா, அது வேற கீழே வந்துச்சு. டேய் இங்கே வாடா, டேய் மண்டியா, மற்ற டைம்லாம் பார்க்க மாட்டேங்கிறா. பார்த்துட்டியா, வாடா. குதிரை பொம்மையை வேறு எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. சரி அப்பா இது பண்ணியாச்சு. அவன் வரான், அப்பா இப்போ தான் வரானே பொறுமையாக. சரி ஓகே கேசி, இப்போ நம்ம இவனை, டேய் வாடா இங்கே வாடா, சதற விட்றா போடா. ஐயோ மறுபடியும் மாட்டிக்கிச்சே. டேய் குதிரை பொம்மையை குடுறா டேய். இது வேற நம்மளுக்கு வேறு சோதனை ஆயிடுச்சு. அப்பா எத்தாச்சு போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம போயிட்டு இவனும் வேறு வண்டியில் விடணும். இப்போ போய் அவன் வேற பின்னாடியே தொத்துறானே. டேய் டக்குன்னு வாடா டேய். அவன் பாருங்க எம்மா பொறுமையாக வரான் பாருங்க. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம அப்படியே இது போட்டாச்சு. இப்போ இந்த பட்டாசு எடுத்து, ஏன்னா குதிரை பொம்மை அவன்கிட்ட கழுத்தில் மாட்டிக்குது, இந்த பட்டாசு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது. இவங்க பாருங்க பூசணிக்காய் உருண்டு வர மாதிரி பொறுமையாக வந்துனுங்கிறான். ஏன்டா கொஞ்சம் வேகமாக தான் வாயேன்டா, அவன் பாட்டுன்னு பின்னாடி இது பண்ணுங்கிறான். சரி ஓகே கேஸ், சதற விட்றான் சாவிட. இது மாதிரி தாண்டி நீ இந்த கேம் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கணும் தலையை. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். சரி ஓகே கேஸ், அதோட இப்போ வந்து டிசம்பர் 1940 அப்போ தான் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கார மண்டியன் பிறகுறான். சரி ஓகே கேஸ்,
இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நன்னுக்கு குழந்த பிறக்குது அதிசயம் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. சரி ஓகே கேஸ், மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம பொருள்லாம் இங்கே தானே இருக்கா? எங்கடா குதிரை பொம்மை? இவன் காலுக்கிட்ட இருக்குதா? நான் கூட பயந்துட்டேன் குதிரை பொம்மை எங்கடா போச்சுன்னு. சரி இப்போ நம்ம இந்த பட்டாசு போய் எங்கே வைக்கணும்னா, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இது இங்கே தான் பட்டாசு வைக்கணும். டேய் இது மாதிரிலாம் பொறுமையாக வந்தால் அவன் பிடிச்சிருவான்டா என்ன. சரி ஏதோ ஒன்று பட்டாசு வச்சாச்சு. அவன் இப்போதைக்கு இல்லை. அப்பா வச்சாச்சு. சரி கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இங்கே இப்போ அந்த ட்ராக்கை நம்ம மாற்றி விடணும். இங்கெல்லாம் டோர் ஓப்பன் ஆகாது. சரி இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு நம்பர் இருக்கும் 531. இப்போ நம்ம வந்து இதை போய் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அதாவது இங்கே ட்ராக்கை நம்ம மாற்றி விடணும். அதுக்கு தான் அந்த நம்பரு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே லிவர் இருக்கும். கரெக்டாக 5 3 இதோ இருக்கு 1. ஓகே கைஸ். ஓ இங்கே பாருங்கள் ட்ராக் மாறிடுச்சு. இப்போ போய் அந்த குதிரை பொம்மை நம்ம போய் அசால்ட்டாக எடுத்துடலாம். சரி போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம அந்த ஐஸ் மண்டியன் வேறு இங்கே வரப்போகிறான். சரி ஓகே கேஸ், இப்போ போய் அந்த குதிரை பொம்மை போய் எடுக்கணும். இங்கே இதுவாகிடுச்சு. நம்ம போய் சுற்றின்னு தான் போகணும் இப்போ. சரி ஓகே கேஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த ட்ரெயினே வரக்கூடாதுடா சாமி. ட்ரெயின் வந்து ஏற்றிட போகுது. ஆஹா ஐயோ அம்மா பெரிய ட்ரெயின். அப்பா ஒரு வழியாக ட்ராக் மாறிடுச்சு. இப்போ அப்படியே இந்த குதிரை பொம்மை எடுத்துப்போம். ஓகே பச்சை கலர் குதிரை பொம்மை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போய் ரெட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், ரெட்டு போய் ஷாப்பிங் சென்டர் இருக்கும். அது போய் நம்ம எடுக்கணும். முன்னாடி இந்த மண்டையை வர பார்த்துட்டான்டா. ஆஹா வரக்கூடாது. அங்கே போயிட்டான். நம்ம பெட்னு இப்படி போக வேண்டியது தான். சரி கைஸ், இப்போ நம்ம போய் ஷாப்பிங் சென்டர் போயிட்டு அங்கே தான் நம்மளுக்கு அடுத்த குதிரை பொம்மை இருக்குது. சரி இப்போ நம்ம போய் இதை வண்டியில் போட்டு வச்சுப்போம். உக்கான்னு இருக்கிறானுங்க பாருங்க எப்படி. பயம் இருந்துக்கின்னு போய் அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஐஸ்கிரீம் இது பண்ணுறானுங்க. சரி ஓகே இப்போ நம்ம போய் ஷாப்பிங் சென்டர் கிளம்பிடலாம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து ஈவில் நன் வந்து என்ன லெட்டர் எழுதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே ராடோடைய 15வது பர்த்டே அன்றைக்கி ஈவில் நன் இது லெட்டர் எழுதுறா. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 16வது பர்த்டேக்கும் ஈவில் நன், அதாவது பர்த்டே அதாவது பிறந்தநாள் வரும்போது ஈவில் நன் கரெக்டாக லெட்ரு போட்டுடலாம். சரி ஓகே நீங்களாம் எப்போ வந்து பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. ஈவில் நனுக்கு தான் சாபம் குத்துக்கிறானே பார்க்கக்கூடாதுன்னு குழந்தைய. சரி ஓகே அதனால தான் கொடூரமாகிடுறா பொழுது. ஓகே 18வது பர்த்டே 19வது பர்த்டே இதுமாதிரி லெட்டராக வந்து நீ வரவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான் பொழுது. கரெக்டாக 23 24 25வது பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஏதோ புக் அமுச்சிக்கிறா. ஓகே இதுதான் லாஸ்ட் டைம் அங்கே ஈவில் நன் லெட்டர் எழுதுறது. ஐயோ சரி ஓகே. அவன் வந்து திரும்ப வர போகிறான்னு தான் நினைக்கிறேன். அதோட இந்த புக்கில் என்ன எழுதிக்குதுன்னா, இப்போ வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஐஸ்கிரீம் ஃபார்முலாவோடய பவர் ஃபார்முலாவாம் இது வந்து. சரி ஓகே 4 வருஷமாக ராடு வந்து பார்க்கல போலக்குது. இப்போ ராடை வந்து கட்டி பிடிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த ஃபார்முலா ஐஸ்கிரீம் ஃபார்முலா. சரி ஓகே ஜோசப் சல்வன், அதாவது இவன் வந்து ரியல் அப்பா கிடையாது, வளர்க்குறவன். இவன் தான் ஈவில் நன்கிட்ட வந்து திருடிட்டு வந்துக்கிறான் அந்த ஃபார்முலாவை. அதோட இது பவர்ஃபுல்லாக. ஐயோ அதாவது இப்போ அது வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து தராங்க. இது வந்து கெமிக்கல் காம்பவுண்டில் வச்சு இது பண்ணனா, அதாவது ஒரு பையனை வந்து பிடிச்சி புழிஞ்சி அதை ஐஸ்கிரீமாக மாற்றி அதில் இன்னொரு பையனுக்கு கொடுத்து அந்த பையனை குண்டாக்கி புழிஞ்சி ஐஸ்கிரீம் தயாரி. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா டேய். ஹை ஓ சரி ஓகே. இப்போ அதை வச்சு தான் ஓகே. இப்போ ஈவன் எனக்கு சிஸ்டர்லாம் ராடுக்கு சிஸ்டர்லாம் இருக்கானா, சிஸ்டர் மெட்லின். ஓகே சரி ஓகே கைஸ். இப்போ அதை முறியடிக்க தான்டா நான் வந்துக்கிறேன். டேய் மண்டையா, இதோட பெரிய இதுவாக நீ பார்க்குறியா ஐஸ்கிரீம் வச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு டேரெக்டாக இங்கே மோட்டர் ஷாப் நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, எங்கே இருக்குது அவன் மண்டையன் வர எங்கே இருக்கான்னு தெரில. ஐயோ தோ இருக்கிறான். இப்போ நம்ம இந்த மோட்டர் ஷாப்பில் போயிட்டு இந்த பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு, இதில் நம்மளை வேறு டாஸ்க் ஒன்று பண்ண சொல்லுவானுங்க, அதை வேறு கரெக்டாக இது பண்ணணும். சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு இங்கே இருப்பான், அங்கே செக்யூரிட்டி இருப்பான், அவன்கிட்ட போய் இப்போ பேசணும். இப்போ இருங்க, இங்கே தான் இருப்பான் அந்த செக்யூரிட்டி. சரி ஓகே இவன் வந்து என்ன சொல்கிறானா, ஏய் யாரா நீ அந்த விசித்திரமான மனிதனும் என்னடா பண்ணுறீங்க இங்கே, போலீஸை கூப்பிட்டாடான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏய் கூப்பிட்றா, தயவு செஞ்சு போலீஸை கூப்பிட்றா. சரி ஓகே போலீஸு வேணாம் தான் சொல்கிறேன் நான், வேணாம் ஏன்னா நம்மளும் சேர்த்து மாட்டுவோம். சரி ஓகே அவன் வந்து சும்மா விளையாடுறானாடா தம்பி அப்படின்றான். சரி இருங்க மறுபடியும் தப்பாக பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ போயிட்டு இருங்க
மறுபடியும் இப்போ இது பண்ணணும். சரி இப்போ இருக்கேன் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கரெக்டாக தான் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணா அவனுக்கு போர் அடிக்குதான். அதனால நம்மளை வந்து விளையாட்டு காட்ட சொல்கிறான். அது விளையாட்டில் ஜெயிச்சிட்டனா அவனுக்கு ஒரு ப்ரைஸ் தரும்னு சொல்லிக்கிறான். அட டேய் நாரப்பையிலே இதுக்காடா. சரி ஓகே இப்போ அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வச்சு தான் இது பண்ணும். ஓகே இப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம பிடிக்கணும். இப்போலாம் இது ஓடியே போய் பிடிச்சிடலாம். ஏன்னா சுற்றி வண்டியெலாம் ஓட்ட முடியாது. அங்கேயும் இங்கேயும் வேறு அடிப்பேன். சரி ஓகே இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் இதுவில் மட்டும் நம்ம வண்டி யூஸ் பண்ணுவோம். ஐயோ வண்டி வேறு என்னடாம்மா கஷ்டமாக இருக்குது. புச்சாச்சு. ஆஹா ஐயோ அவன் வரான்டா. ஏத்துறா மேலே. ஐயோ ஐயோ மாட்டினேன். ஆடா புஷ்டான்டா. சரி இப்போ நம்ம வந்து பிடிச்சி விட்டான் நம்மளை. இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து எங்கடா இருக்குது எப்படிலாம் தப்பிக்கிறது நான். ஓகே கத்திரிக்கோள் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்கோள் இங்கே வந்து கட் பண்ணிடலாம். சரி இதெல்லாம் அப்படியே இப்போ மேலே தூக்கி இப்போ அப்படியே இது மாதிரிலாம் பண்ணால் வந்துடுவான்டா அவன். சரி இப்போ இருங்க. ஐயோ தாடா டே ஏதோ ஒரு டைம் புடிச்சிட்டான். சரி இப்போ அவனை மண்டையில் அடிச்சிட்டு இப்போ நேராக இப்போ நம்ம மறுபடியும் ஷாப்பிங் சென்டர் போய் அந்த டாஸ்க்கை முடியணும். ஐயோ அது வேற கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்மளை புடிச்சிட்டான். இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு அவன்கிட்ட பேசணும். எங்கே இருக்குது இப்போ அந்த மோட்டர் சைக்கிள் வேறு எடுக்கணும் கைஸ். சரி மோட்டர் சைக்கிள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே போயிட்டு இது பண்ண வேண்டியதான். அந்த மண்டையும் கரெக்டாக அங்கே தான் போயின்னுக்கிறான் கைஸ். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு மறுபடியும் அது கிளிக் பண்ணும். கரெக்டாக வரான். ஐயோ இது வேறு எடுத்துக்கலாம். தெரியாத சவுண்டு போடுவோம். இது வேறு சவுண்டு வேறு இது பண்ண மாட்டேங்குது. சரி ஓகே கைஸ் அவன் வரான் இப்படி தான். டேய் இப்போ தான்டா இது பண்ண. ஐயோ இப்போ பக்கத்தில் வேறு வரானே. சரி ஓகே இப்போ கரெக்டாக கிளிக் பண்ணுறோம். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான்டா. டேய் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பண்ணியிருப்பேன். ஐயோ டேய் நான் அவங்க கூட விளையாட வரலடா இங்கே. சரி ஓகே கைஸ் இப்போ கரெக்டாக பண்ணுறோம். சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணிடலாம். டேய் வரட்டாடா மண்டியா நான் இங்கே விளையாடுனுக்கிறேன்டா. உங்கள நான் அப்புறமா வந்து விளையாடுறேன் சரியா. சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து 3 பிடிச்சிட்டோம். இப்போ 4வது கரெக்டாக இன்னும் 65 செகண்ட் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு கரெக்டாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் எல்லாம். சரி கைஸ் இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த வண்டி வேறு ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. அதான் சரி ஐயோ அங்கெல்லாம் வேறு போகணுமா. கரெக்டாக வளையிற இடத்துல தான் நம்மளை இது பண்ணுறானுங்க. சரி விடுங்க. இந்த வண்டி வேறு ஐயோ முட்டிட்டான்டா. ஓட்டுறா திருப்புடா டே. இன்னும் 44 செகண்ட் தான்டா இருக்குது. சரி வந்தாச்சு. ஐயோ முட்டுறேன்டா டே. வேறு வழி இல்லை. இன்னும் 37 செகண்ட் தாங்குது. ஐயோ டே டக்குன்னு ஏறா வண்டியே. ஆஹா இன்னும் கரெக்டாக 30 செகண்ட் கிட்ட வந்துச்சே. ஆஹா ஐயோ 28. ஆஹா டக்குன்னு போடுறா 25 கிட்ட வந்துச்சுரா. ஓகே இப்போ கரெக்டாக 20 செகண்ட் கிட்ட வரப்போகுது. ஐயோ ஓட்டியே இது பண்ணுறோம். ஐயோ இன்னும் வேறு 20 செகண்ட் தாங்குது. கரெக்டாக 15 செகண்ட் வந்துச்சு இப்போ. ஐயோ இன்னும் 10 செகண்ட் தான் கைஸ் வந்துச்சு. இப்போ கரெக்டாக போய் நம்ம முடியணும். ஆஹா ஓடியே நம்ம இது பண்ணிடலாம். வண்டியிலலாம் வேலைக்கு ஆகாது. 4 செகண்டு 3 2 1 புச்சரா. ஐயோப்பா ஒரு வழியாக முச்சாச்சுரா சாமி. ஐயோ எப்பாடி இந்த இது பண்ணுறதுக்குள்ளே உயிரே வந்துச்சுரா. ஜஸ்ட்டு 1 செகண்டில் முச்சேன் கைஸ். 1 செகண்டு. ஐயோ அப்பாடி ஒரு வழியாக முச்சாச்சுரா. சரி ஓகே கைஸ் இப்போ நம்மகிட்ட 4 குதிரையும் வந்துச்சு. இப்போ நம்ம நேராக கேம்பிங் தான் போயிடலாம். அப்பாடி இப்போ தாங்க கைஸ் எனக்கு மூச்சே வந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இல்லைனா மறுபடியும் போய் ரவுண்ட் அடிச்சிருக்கணும் நம்ம. சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த குதிரை பொம்மையெல்லாம் என்ன பண்ணோன்னா இங்கே எடுத்து நம்ம போட்டு வச்சுப்போம். கரெக்டாக இப்போ அப்படியே அப்பா ஒன்று போட்டாச்சு. இன்னும் 2 குதிரை பொம்மை ஏற்கனவே ஒன்று மேலே இருக்குது. இப்போ பச்சை கலர் குதிரை பொம்மை எதனா ஒரு குதிரை பொம்மை. இப்போ நெக்ஸ்ட்டு இது பச்சையை எடுத்துப்போம். பச்சை கலர் குதிரை பொம்மை எடுத்து போட்டு வச்சுப்போம். அந்த மண்டையை வர சவுண்டுக்கு இன்னும் கன்ஃபார்ம் இங்கே தான் வருவான். நம்ம அப்படியே கரெக்டாக இப்போ நம்ம கடைசி குதிரை பொம்மை எங்கே இருக்குது. வண்டியில் தான் இருக்குது. இப்போ எடுத்துன்னு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கடா இருக்குது. எடுத்துன்னு வந்தாச்சு. ஐயோ இது வேறு அப்பப்போ ஃபோன் திரும்புது. சரி இப்போ நம்ம போயிட்டு இதை போய் ஐயோ மண்டையும் கரெக்டாக அங்கே தான் போகிறானே. டே மண்டையா கரெக்டாக எப்போ நான் முடிய போகிற டைமில் தான் பக்கத்தில் வரீங்க. இந்தாடா சாப்பிடா. நல்ல வேலை குதிரை பொம்மை அவன் கழுத்துக்கிட்ட மாட்டல. நீ இப்படியே தலை சுற்றின்னு கடை. நான் போயிட்டு கேஜிக்கு எடுத்து எல்லாரையும் காப்பாற்றுறேன். இந்த வாட்டியாச்சும் அந்த பொண்ணு குதிக்குதான்னு தெரில கைஸ். போன டைம் தான் மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் ஆச்சு அந்த பொண்ணு குதிக்குமா இல்லையான்னு தெரியலையே. கன்ஃபார்ம் ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை.
சரி விடுங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ தான் காப்பாற்றுறோம். அந்த பொண்ணு தாங்க இப்போ டவுட் ஆகுதே நம்மளுக்கு. போன டைமே ஐஸ்கிரீம் டூலே குதிக்கல அது. இந்த டைம் குதிச்சாதான் நம்மளால் இது பண்ண முடியும். சரி விடுங்க, இப்போ நம்பிக்கை தான் எல்லாம், கஷ்டப்பட்டு இப்போ காப்பாற்றுறோம் எல்லாம். சரி ஓகே கேஸ், நம்ம எல்லாம் இப்போ எல்லா குதிரையும் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. கடைசி ரெட்டு குதிரை. அப்பா இது ஆனால் ஜஸ்ட்டில் முச்சேன் நான். சரி இப்போ நம்ம இதை எடுத்து ஃபிட் பண்ணிட்டு கேஜிக்கு எங்கடா இருக்குது? எத்தாச்சு. இப்போ போய் இப்போ மாஸாக அப்படியே, ஐயோ இது வேறு அப்பப்போ வர சிக்கலாக இது. டேய் அப்பா வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அப்படியே மாஸாக அப்படியே அவனை போய் காப்பாற்றி கொண்டு வந்து போய் அவங்க வீட்டில் சேர்க்குறோம். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டு எங்கடா இருக்குது? நெய்பர்ஹுட்டு வந்தாச்சு கைஸ். ஒரு வழியாக நம்ம இந்த கேமை முடித்து விட்டாச்சு. சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக இதோட ஐஸ்கிரீம் 3யோட எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. இங்கே பாருங்கள் மைக்கை, இனிமேட்டு பந்தா காமிக்கிறது விட்டு ஒழுங்காடுறா டேய். சரி ஓகே டேய், என்னடா இன்னும் பேசினுக்கிறீங்க? டேய் இறங்குங்கடா, கிரேட் டீம்லாம் இறங்குனதுக்கப்புறம் சொல்லுங்கடா. ஐயோ வந்துட்டாங்க. ஆஹா டேய் என்னடா நீங்கள்? ஐயோ எல்லாம் மாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு லோஷன் மாதிரி வந்துச்சு நம்மக்கிட்ட. ஆஹா கஷ்டப்பட்டு நேரம் காப்பாற்றினே. இது ஏதோ கெமிக்கலு, இது மட்டும் வீந்துச்சு. ஓகே அப்போ இது மட்டும் எடுத்துக்கணும். சரி ஓகே கைஸ், இப்போ இந்த லோஷன் தான் எடுத்துக்கணும். இப்போ எல்லாரையும் கஷ்டப்பட்டு நேரம் காப்பாற்றினது வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, இப்போ எல்லாம் ஐஸ்கிரீம் 4ல் தான் காப்பாற்றணும் போல இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இதுவும் நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.